بارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு தீனுல் இஸ்லாத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூவுலகத்தில் மனிதர்கள் எந்த முறையில் வாழ்ந்தால் அவர்கள் ஜெயம் பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள், அந்த மார்க்கத்தை, அந்த தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு மிக கண்ணியமாக அவனாகவே விரும்பி எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பம்சங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்புகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் இது ஒரு பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரு மார்க்கம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக அனுப்பி அவர்களுக்கு இறக்கி வைத்த திருக்குர்ஆனை கடைசி வேதமாக அல்லாஹ் ஆக்கி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வர இருக்கின்ற மக்களுக்கு முன்னுதாரணமாக, ஒரு ரோல் மாடலாக லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை மிகவும் அழகான ஒரு முன்னுதாரணமாக, ரோல் மாடலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான், இந்த தீனை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்பதாக. இது ஒரு அருள், இது ஒரு நிஅமத். இந்த நிஅமத் உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், இந்த தீனுல் இஸ்லாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து தொடங்கி வைக்கப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹாதிஹி அக்பரு நிஅமல்லாஹி அஸ்ஸ வஜல் அலா ஹாதிஹில் உம்மah ஹைஸு அக்மல லஹும் தீனஹும் ஃபலா யஹ்தாஜூன இலா தீனின் கைரிஹி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களின் மீது, இந்த உம்மத்தின் மீது செய்த அருள்களில் மிகப்பெரிய அருள் என்னவென்று சொன்னால், அந்த தீனை, இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டான். அல்லாஹ்வினால் பூர்த்தி செய்யப்பட்டதற்கு பிறகு வேறு எவருடைய இடையூறுகள், தலையீடுகள் அதில் தேவைப்பட மாட்டாது. வேற எந்த ஒரு மார்க்கத்தினுடைய, சமூகத்தினுடைய கலாச்சாரத்தின் பக்கமும் நாங்கள் தேவைப்பட மாட்டோம். எங்களுக்கு மிகவும் அழகான வழிகாட்டியாக குர்ஆனையும் சுன்னாவையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான் சமநிலை பேணுதல். ஒரு பேலன்ஸான மார்க்கம். ஒரு நாளும் பிற்போக்குவாதமும் இல்லை, முற்போக்குவாதமும் கிடையாது. நடுநிலையில் நின்று நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் கடந்த காலங்களை மறக்கவும் மாட்டோம், எதிர்காலத்தை புறக்கணிக்கவும் மாட்டோம். நிகழ்காலத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், கடந்த காலங்களில் இருந்த விடயங்களை வைத்து பாடம் படித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எதிர்காலத்தை நாங்கள் திட்டமிடுவோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு சமநிலை பேணக்கூடிய மார்க்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா. ஒரு நடுநிலையான ஒரு சமூகமாக நாங்கள் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும், எங்களுடைய துஆக்கள் கூட நாங்கள் வெறுமனே ஆகிரத்துக்காக வேண்டி மட்டும் துஆ கேட்க மாட்டோம். மௌத்துக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையை மனமாக்கிவை, சுவர்க்கத்தில் எங்களுக்கு வீடு கட்டித்தா, சுவர்க்கத்தில் உள்ள வாழ்க்கையை மனமாக்கி என்று மட்டும் துஆ கேட்க மாட்டோம். நாங்கள் துஆ கேட்கும் பொழுது, யா அல்லாஹ்
எந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த உலகத்திலும் நல்லதை எங்களுக்கு தருவாயாக, மௌத்துக்கு பிறகும் நல்லதை தருவாயாக. ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக. நன்றாக வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது, சொந்த காலில் எலும்பி நிற்க வேண்டும், எங்களுடைய கை எப்பவுமே மேலுள்ள கையாக இருக்க வேண்டும், நாங்கள் கீழுள்ள கையாக இருக்க மாட்டோம், வாங்குற கையாக நாங்கள் இருக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தின் நல்லதை தருவாயாக. நல்ல மனைவி வேண்டும், நல்ல குழந்தைகள் வேண்டும், நல்ல வீடு வாசல்கள் வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அனைத்தும் அதிலே உருவாங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, யா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் நல்லதை தருவாயாக. ஒரு நடுநிலை சமநிலை பேணப்பட்ட ஒரு மார்க்கம். செலவழிக்கும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, செலவழியுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், செலவழியுங்கள், உங்களுக்கு நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், செலவழிக்கும் பொழுது நடுநிலை பேண வேண்டும், சமநிலை பேண வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஒரு போதும் கஞ்சத்தனம் செய்யவும் கூடாது, வீண்விரயம் செய்யவும் கூடாது. கஞ்சத்தனத்துக்கும் வீண்விரயத்துக்கும் இடையில் தான் எங்களுடைய செலவுகள் இருக்க வேண்டும். அது நிக்காக இருக்கலாம், பள்ளிவாசல் கட்டுவதாக இருக்கலாம், தான தர்மமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. எப்பொழுதுமே முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் யார் தெரியுமா? செலவழிப்பாங்க. எதுக்கு செலவழித்தாலும் சரி, தனக்கு செலவழித்தாலும் சரி, பள்ளிக்கு செலவழித்தாலும் சரி, சமூகத்துக்கு செலவழித்தாலும் சரி, வலிமாவில் செலவழித்தாலும் சரி, நிக்காஹ்ல செலவழித்தாலும் சரி, செலவழிப்பார்கள். கஞ்சத்தனம் செய்யவே மாட்டார்கள். கஞ்சத்தனம் கூடாது. எப்படி கஞ்சத்தனம் கூடாதோ அதே போன்று வீண்விரயமும் கூடாது. சமநிலை, நடுநிலை பேணக்கூடிய மார்க்கம். ஹஜ்ரத் அப்துல்லா உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், அல் ஹஸனத்து பைன ஸய்யிஅத்தைன், அல் ஹஸனத்து பைன ஸய்யிஅத்தைன். ஒரு நன்மையான கர்மம் எப்பொழுதுமே ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். ஒரு நன்மையான கர்மம் எப்பொழுதுமே ரெண்டு பாவங்களுக்கு மத்தியில் இருக்கும். எல்லை மீறுவது பாவம், எல்லை மீறி போவது பாவம், முற்போக்குவாதம் பாவம், பிற்போக்குவாதம் பாவம். இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு நடுநிலையான போக்கை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக அழகாக பொருட்டு காட்டியிருக்கிறது. குர்ஆனுடைய பல ஆயத்துக்களில், தொழுகையை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்களில், ஜக்காத்தை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்களில், குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்களில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நடுநிலை பேணுதலை மிக அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். இது இந்த இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அம்சம். மூன்றாவது மிக முக்கியமான இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு அழகு என்ன தெரியுமா? முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், இரண்டாவது செய்யப்பட வேண்டியவைகளை இரண்டாவது செய்ய வேண்டும், மூன்றாவது செய்யப்பட வேண்டியவைகள் மூன்றாவது செய்யப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அவுலவியாத்துகளை எது முந்தி செய்யப்பட வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சமூகத்தில் இப்பொழுது பேசப்பட வேண்டிய தலையங்கம் என்ன, சமூகம் இப்பொழுது எதை பற்றி யோசிக்க வேண்டும், இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அது தனி மனிதர்களை வைத்தும் சில கட்டங்களில் முடிவு செய்யப்படும், ஒரு சமூகத்தை வைத்து கட்டங்களில் முடிவு செய்யப்படும், கால நேரத்தை வைத்து முடிவு செய்யப்படும். சுப்ஹானல்லாஹ். எது முந்தி வர வேண்டும், எதை முதலாவது செய்ய வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விடயங்கள், உசூல்கள் என்று சொல்லுவோமே, அடிப்படையான விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். சில்லறையான விடயங்களை காட்டிலும், ஃபுரூகளை காட்டிலும் சில விஷயங்கள் இருக்கிற உலமாக்களுக்கு மத்தியில் உடன்பட்ட அனைவரும் ஏகோபித்து சொல்லக்கூடிய, குர்ஆன் தெளிவாக பேசக்கூடிய, சுன்னா தெளிவாக சொல்லக்கூடிய உசூல்கள் இருக்கிறது. அந்த அடிப்படைகள், இந்த அடிப்படைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். சில்லறைகளை காட்டிலும், சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டிலும், மகாசிது ஷரீஆ, ஷரீஅத்தினுடைய அடிப்படையான போக்குகள், அடிப்படையான கோட்பாடுகள், அதை அடைந்து கொள்வதற்குரிய வசீலாக்களை விட முற்படுத்தப்பட வேண்டும். ஃபர்துகள் முற்படுத்தப்பட வேண்டும். சுன்னத்துக்களை காட்டிலும் இன்னைக்கு சமூகத்தில் சுன்னாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஃபர்துக்கு சில கட்டங்களில் கொடுக்கப்படுவது கிடையாது. சுன்னாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் ஃபர்துக்கு கொடுக்கப்படுவது கிடையாது.
சில சமூகத்தினர்கள், சில கூட்டத்தினர்கள் ஜிக்ருகளுக்கும் ஔராதுகளுக்கும் நபிலான வழக்கங்களுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஜமாத் தொழுகை கொடுக்க மாட்டார்கள். ஜமாத் தொழுகை அவருடைய பார்வையில் அது அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக இல்லை. ஏன்? ஃபர்தை காட்டிலும் சுன்னா முற்படுத்தப்பட்டிருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் ஃபர்து கிஃபாயா முற்படுத்தப்பட்டிருக்கும் ஃபர்து ஐனை காட்டிலும். சில சந்தர்ப்பங்களில் பித்அத்துகளை தூக்கி பிடிப்பார்கள், ஆனால் குஃப்ரையும் ஷிர்கையும் மறந்து விடுவார்கள். பித்அத்துக்காக குரல் கொடுப்போம், பித்அத்தை பற்றி பேசுவோம், பித்அத்துகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி கூக்குரலிடுவோம், ஆனால் குஃப்ரையும் ஷிர்கையும் மறந்திருப்போம். இதே போல் அன்புக்குரிய சகோதரனே, உறுப்புகளால் செய்யப்படக்கூடிய அமல்களை காட்டிலும் உள்ளத்தால் செய்யப்பட வேண்டிய அமல்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். உள்ளம் சார்ந்த அமல், உள்ளத்தால் செய்யப்பட வேண்டிய அமல், உள்ளத்தால் வர வேண்டிய பரிசுத்தம், பியூரிபிகேஷன் ஆஃப் தி ஹார்ட், உள்ள பரிசுத்தம் என்பது இருக்கிறதே, இது உடல் உறுப்புகளுடைய பரிசுத்தத்தை விடவும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக சொல்ல போனால் எங்களுடைய மார்க்கத்தில் ஷரியத்தில் அவுலவியாத்துகள் எது முந்தி செய்யப்பட வேண்டும், எதனை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய தொனியில் மிக ஆழமாக அழகாக எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மிக முக்கியமான விடயத்தை நான் இன்றைய ஹுத்பாவின் ஊடாக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதாவது இந்த சமூகத்தில் சுன்னத்தான ஹஜ்ஜுகளுக்கும் சுன்னத்தான உம்ராக்களுக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், சுன்னத்தான ஹஜ்ஜுகளுக்கும் சுன்னத்தான உம்ராக்களுக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஏனைய கர்மங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது. யாரை எடுத்துக்கொண்டாலும் உம்ரா செய்ய வேண்டும், யாரை எடுத்துக்கொண்டாலும் இரண்டாவது ஹஜ் செய்ய வேண்டும், மீண்டும் ஒரு முறை காபாவை போய் பார்த்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரனை பெரியார்களே, முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய குடும்பம், சமூகம், நாடு, ஊர் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே, செய்யப்பட வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருக்கத்தக்கன என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அது ஹஜ்ஜுக்கு செலவழிக்கப்படுகிறது, உம்ராவுக்கு செலவழிக்கப்படுகிறது. அதற்கான மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ஜு கடமையாகும் பொழுது, ஹஜ்ஜுடைய மாதம் வரும் பொழுது யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹஜ்ஜு கடமை என்று சொல்லுகிறான். ஆனா நாங்க சொல்லுகிறோம், இல்ல இன்ஸ்டால்மெண்ட்லையும் ஹஜ்ஜு செய்யலாம், 12 மாத தவணையில் உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட்ஸை கட்டலாம், அதுக்கு வசதி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கிடையில மௌத்து வந்தால் இந்த பணத்துக்கு என்ன சட்டம்? அதற்கிடையில மௌத்து வந்தால் இந்த பணத்தை யாரு கொடுப்பார்கள்? இது ஹஜ்ஜில மட்டுமல்ல, வலீமா என்பது குர்ஆனில் சொல்லப்படவில்லை, நிக்காஹ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபன்கிஹு, நிக்காஹ் செய்து வையுங்கள், ஃபன்கிஹு, நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் என்பது குர்ஆனில் சொல்லப்பட்டது. வலீமா கொடுக்க வேண்டும் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள். ஆனால் வலீமாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் அனாதைகளை பராமரிப்பது, ஏழைகளை பராமரிப்பது, விதவைகளுக்கு உதவி செய்வது, கல்வியில் பின்தங்கி கிடக்கக்கூடிய சமூகத்தை தூக்கி விடுவதற்காக வேண்டிய பணங்கள் செலவழிக்கப்படுவது, வலீமா, ஹோம் கமிங் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ். சமூகத்தில் ஒரு சுன்னாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஃபர்துகளுக்கு கொடுக்கப்படவில்லை, ஃபர்துகள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இல்ல வலீமா சுன்னத்து தானே. அவுலின் வலவு பிஷாத்தின், அப்துல் ரஹ்மான் அவுஃபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க வலீமா கொடுங்க, ஒரு ஆட்டை அறுத்தாவது என்று சொல்லி சஹாபாக்களிலே இருந்த ஒரு ஆகப்பெரிய பணக்கார சஹாபி, ஒரு ஆகப்பெரிய பணக்கார சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலீமா கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரனை பெரியார்களே, சமூகத்தில் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த ஹஜ்ஜுடைய விடயத்தில் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். வரக்கூடிய ரமலான் இருக்கிறது, வரக்கூடிய ஹஜ்ஜுடைய காலங்கள் இருக்கிறது. இதில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நான் என்னுடைய புறத்திலிருந்து எதையுமே சொல்லாமல் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாஉல் உலூமுத்தீனில என்ன குறிப்பிடுகிறார்களோ அதையும், ஹஜ்ரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயாவில் என்ன குறிப்பிடுகிறார்களோ அதையும் வைத்து, அதையும் மாத்திரம் வைத்து நான் உங்களுடன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான சஹாபாக்கள் எப்படி வஹ்யை கொண்டு பேசினார்களோ, எப்படிப்பட்ட இல்ஹாம்களை கொண்டு பேசினார்களோ தெரியாது. அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமுனா கஸ்ஸாலி குறிப்பிடுகிறார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனை இன்னும் பல இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள்,
قال ابن مسعود رضي الله تعالى عنه அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 23 வருட காலம் சஹாபியாகவே இருந்தவர். முதல் நாள் தொட்டு கடைசி நாள் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்த முதலாவது நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கடைசி நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்றாங்க ஃபி ஆகிரிஸ் ஸமான், கடைசி காலங்கள்ல சுப்ஹானல்லாஹ், கடைசி காலங்கள்ல யக்ஸுருல் ஹாஜ், ஹாஜிகள் அதிகரிப்பார்கள். பிலா சபபின், எந்த தேவையும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல். எந்த அளவுக்கு சொன்னால் யஹூனு அலைஹிமுஸ் ஸபர், பிரயாணம் அவர்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். எந்த காலத்தில் சொல்கிறார்கள்? மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு பிரயாணம் செய்வதற்கு 14-15 நாட்கள் தேவைப்படக்கூடிய காலத்தில் சொல்றாங்க யஹூனு அலைஹிமுஸ் ஸபர். பிந்தின காலங்களில் ஹஜ்ஜுடைய பயணம் ரொம்ப லேசாகிவிடும், ரொம்ப லேசாகிவிடும். வயுபஸத்து லஹும் ஃபிர் ரிஸ்க், வசதி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படித்தான் இருக்கிறோம். சாப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்தவர்கள், செருப்பணிவதற்கு இல்லாமல் இருந்தவர்கள், உடையுடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் கட்டிடம் கட்டுவதிலும் காணி பூமி வாங்குவதிலும் ஆட்டி படைப்பதிலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னாங்க அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. வயுபஸத்து லஹும் ஃபிர் ரிஸ்க், ரிஸ்க் சாப்பாடு விஷயத்தில் அவர்களுக்கு உணவு, அதாவது அவருடைய செல்வத்தில் அவர்களுக்கு பெருக்கம் வீக்கம் ஏற்படும். அதுக்கு பிறகு சொன்னார்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு உம்ராவை முடித்துவிட்டு திரும்பி வருவாங்க. எப்படி தெரியுமா? வயர்ஜிஊன மஹ்ரூமீன மஸ்லூபீன, எந்த நன்மையும் அற்றவர்களாக, எல்லா வகையான பாக்கியங்களை விட்டும் நிராகரிக்கப்பட்ட மக்களாக சுப்ஹானல்லாஹ் திரும்பி வருவார்கள். ஏன் தெரியுமா காரணம்? அவங்க வந்து சேருவாங்க. வஜாருஹு மஅசூருன் அலா ஜன்பிஹி லா யுவாசிஹி, அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வயிற்று சாப்பாட்டுக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய குடும்பத்தில் எத்தனையோ கவறுகள், எங்களுடைய நிக்காஹுக்கு யாரு கை கொடுப்பார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களில் எத்தனையோ நோயாளிகள், எங்களுக்கு சிகிச்சை விட்டுக் கொள்வதற்கு, எங்களுடைய நோயை குணமாக்கிக் கொள்வதற்கு யாருதான் உதவி செய்ய இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் போய் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? அவர்களை பார்த்துவிட்டு நாங்கள் காபாவில் போய் துவா செய்கிறோம் உங்களுக்காக வேண்டி, நாம் உங்களுக்காக வேண்டி ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு துவா கேட்போம், ஒரு தவாபு செய்துவிட்டு துவா கேட்கிறோம். நீங்க தவாபு செய்வதற்கு முன்னால் நீங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவழிக்க வைத்திருக்கிற பணத்தை கொடுத்துவிட்டு சொல்லுங்கள், இந்த பணத்தை பாவியுங்கள், பின்னால் வருகிறதே என்னுடைய ஹஜ்ஜை விடவும் உங்களுடைய பசி எனக்கு மிகவும் முக்கியமானதே. இஸ்லாம் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகு இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தர்க்கு தர்தீபி பைனல் கைராத்தி மின் ஜும்லத்தி ஷுரூர். ஒரு நல்ல கர்மத்தை செய்யும் பொழுது எதை முந்தி செய்ய வேண்டும், எதை இரண்டாவது செய்ய வேண்டும், எதை மூணாவது செய்ய வேண்டும், எதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தர்தீபை, அந்த ஒரு முறையை, அந்த முறையை யாரு தவற விடுகிறார்களோ அது மிகவும் கெட்ட விடயம். ஹஜ் முற்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் ஹஜ் முற்படுத்தப்பட வேண்டும். ஹஜ்ஜை விட வேறொன்று அங்கு முற்படுத்தப்பட வேண்டும் என்றிருந்தால் வேறொன்றுதான் முற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். அதாவது 152 ஹிஜ்ரி 152களில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் சூஃபிதான் ஹஜ்ரத் அபூ நஸ்ர் அல் மர்வஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபூ நஸ்ர் அல் மர்வஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வெறுமனே ஒரு சூஃபி மட்டுமல்ல, ஒரு ரப்பானி மட்டுமல்ல, ஒரு துறவி மட்டுமல்ல. அவர்களை பற்றி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியர்ல குறிப்பிடும்போது சொல்றாங்க, அல் இமாமுல் ஆலிமுல் முஹத்திஸுஸ் ஸாஹிதுர் ரப்பானி அல் குதுவத்து ஷேኹல் ஹதீஸ் ஷேኹல் இஸ்லாம் அபூ நஸ்ர் அல் மர்வஸி என்பதாக. இப்படிப்பட்ட அந்தஸ்துக்களுடைய ஒரு இமாம், ஒரு முஹத்திஸ், ஒரு ஜாஹித், ஒரு ரப்பானி, ஒரு குதுவா, முன்மாதிரியான ஒரு மனிதர். என்ன அவரை பற்றி அவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் ஒருவர் வந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போவதற்காக வேண்டி முஸாஃபஹா செய்தார், பிரியாவிடை செய்தார். நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி போக போகிறேன், எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்லி ஹஜ்ஜுக்காக வேண்டி அனுமதி பெற்று போவதற்கு என்னை தரிசிக்க வந்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், கம் அஅதத்த லின் நஃபகா,
ஹஜ்ஜிற்காக வேண்டி செலவழிக்க எவ்வளவு பணம் சேகரித்து வைத்திருக்கிறாய், எவ்வளவு பணத்தை எடுத்துக் கொண்டு போகிறாய் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னாராம் 2000 திர்ஹங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்பதாக. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கேட்டார்களாம், ஐயு ஷைஇன் தபகி பிஹஜ்ஜதிக் பிஹஜ்ஜிக், உங்களுடைய இந்த ஹஜ்ஜினூடாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்க? ஏற்கனவே நீங்க ஒரு ஹஜ் செஞ்சிட்டீங்க, ஃபர்லான ஹஜ் முடிஞ்சிட்டது, ஃபர்லான ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டீங்க, வாழ்க்கையில ஒருக்கத்தான் ஹஜ் கடமை, நீங்க ஹஜ்ஜை செஞ்சிட்டீங்க. ஐயு ஷைஇன் தபகி பிஹஜ்ஜிக், இந்த ஹஜ்ஜை கொண்டு நீங்க எதை நாடுகிறீங்க கேட்டாங்க. தஸஹுதன், ஒரு துறவியாக இருக்க விரும்புறீங்களா, துறவரத்தை சொல்ல போறீங்களா, அல்லது அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையா, அல்லது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமா, அதற்கு நீங்க ஹஜ் செய்றீங்களான்னு கேட்டார்கள். 3 விஷயங்கள். ஒன்று துறவி, நான் ஒரு துறவியாக வாழப் போகிறேன், எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, நான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், காபத்துல்லாவுக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு துறவியாக வாழ விரும்புறீங்களா, அல்லது அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா, அல்லது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் காலல் பிஷர், அவர் கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், அந்த பெரியார் அந்த அபூ நஸ்ர் அல் மர்வஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளத்தான் போவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டித்தான் நீங்க போறேன்னு சொல்றீங்க என்றிருந்தால், நான் இதை விடவும் மிகவும் முக்கியமான முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொன்னார்கள், நீங்க உங்களுடைய வீட்டிலே இருக்க இந்த 2000 திர்ஹத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் சொல்லக்கூடிய வழிகளில் நீங்க செலவழித்தா, உறுதியாகவே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படி கிடைக்குமோ அதை விடவும் பெரிய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அத்தஃஅலு ذلك, நீங்க இதை செய்வீங்களான்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, قال نعم, நிச்சயமாக செய்வேன், நிச்சயமாக செய்வேன். நீங்க ஒரு இமாம், நீங்க ஒரு ஆலிம், நீங்க ஒரு ஷேகுல் இஸ்லாம், நீங்க ஒரு குதுவா, ஒரு முன்மாதிரியான மனிதர், சொல்லுங்களேன் செய்வோம் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் கால சொன்னார், இத்ஹப், இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் 10 பேருக்கு கொடு, இந்த 2000 பங்கு வை, 10 பேருக்கு 200 பங்கு வைத்து யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஒரு கடனாளியை தேடி பார்த்து கொடு, அவன் கடனை நிறைவேற்றட்டும். ஒரு ஃபகீரை பார்த்து கொடு, அவன் வயிற்று பசியை போக்கிக் கொள்ளட்டும். ஒரு குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு கூட அவனுடைய குடும்ப சுமையை கொஞ்சம் குறையட்டும். ஒரு யத்தீமை பராமரிக்கக்கூடிய, ஒரு யத்தீமை அரவணைக்கக்கூடிய ஒரு ஏழையை பார்த்து கொண்டு போய் கூட இந்த பணத்தை செலவழிக்கட்டும், அந்த யத்தீமுக்கு சந்தோஷம் ஏற்படும். இப்படியாக சொல்லிக்கொண்டே போய் சொல்லிவிட்டு சொன்னார், உனக்கு இதை செய்வதற்கு விருப்பமாக இருந்தால் இதை கொடுத்து விடுவாப்பா என்று சொல்லி அவருக்கு நசீஹத் செய்தார்கள். அதற்கு பிறகு சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்புக்குரியவர்களே இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டு ஏங்கிக் கொண்டு வறுமையின் கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டு நாளைக்கு என்ன செய்வது, குழந்தைகளை எப்படி படிக்க வைப்பது, குழந்தைகளுடைய நிக்காஹ்களுக்கு என்ன வழி என்று ஏங்கிக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய, அந்த ஏழைகளுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது, உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது, அவர்களை தொட்டும் அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவது, உங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நீங்க செலவழிப்பது, இஸ்லாம் நீங்க செய்யக்கூடிய அந்த பரவான ஹஜ்ஜுக்கு பிறகு நீங்க 100 ஹஜ் செய்ததை விடவும் இந்த பணம் அங்கே செலவழிக்கப்படுவது ஏற்றமானது என்ற கருத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யாவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை சொன்னதற்கு பிறகு அந்த மனிதர் சொன்னாரே, قال سفري اقوى في قلبي, நீங்க என்னத்தான் சொன்னாலும் என்ற உள்ளம் சொல்லுது ஹஜ்ஜுக்கு போ, ஹஜ்ஜுக்கு போ, ஹஜ்ஜுக்கு போன்னு தான் சொல்லுது, எனக்கு இதை செய்ய மனம் கொடுக்கவில்லை. நான் என்ன செய்ய என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அன்புக்குரியவர்களே, நான் எந்த கையால சொல்ல இல்ல, இது கிதாபில் உள்ள அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அபூ மர்வஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிரித்தார்கள், புன்னகை புகுத்தார்கள். வாக்பல அலைஹி, அவரை பார்த்து சொன்னார்கள், அல் மாலு இதா ஜுமிஅ மின் வஸ்ஹி திஜாரா வஷ்ஷுபஹாத்,
இந்த பணம் ஹராம் ஹலால் பேணாமல் தேடப்பட்டிருக்கும் என்றிருந்தால், இந்த பணம் சந்தேகமான முறையில் ஹராம் ஹலால் பேணப்படாமல் சந்தேகமான முறையில் ஹலால் தானே என்று நினைத்து தௌபா செய்து கொள்ள ஏறும் தானே என்று நினைத்து சந்தேகமான வழிகளில் முறைகேடான வழிகளில் இந்த பணம் சேகரிக்கப்பட்டிருக்கும் என்றிருந்தால் சொன்னாங்க, இந்த பணம் எங்க தெரியுமா செலவழிக்கப்படும்? மனதுக்கு எங்க செலவழித்தால் மனதுக்கு விருப்பம் ஏற்படுவோ அங்கத்தான் இந்த பணம் செலவழிக்கப்படும். இந்த பணத்தை கொண்டு அவர்கள் நல்லவர்கள் செய்வது போன்று நல்ல கர்மங்களை மக்களுக்கு காட்ட செய்து கொண்டிருப்பார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மனிதரே மனிதா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டு விட்டான். அல்லாஹ் யக்பல அமலல் முத்தகீன், தக்வாவுடைய மக்களுடைய அமலை தவிர வேறு யாருடைய அமலையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்ற கருத்தை சொல்லி முடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கள். எங்களுடைய நாட்டில் சிரியா, ஆப்கான் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில், நிச்சயமாக உதவி செய்வோம். ஆனால் எங்களுடைய நாட்டில் எந்த நாட்டில் நாங்கள் உழைக்கிறோமோ, எந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இந்த நாட்டில் எங்களுடைய சமூகம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய மனித கோடிகள் எப்படிப்பட்ட அவதிகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஹஜ் செய்வதா? என்னுடைய ஹஜ் முடிந்து விட்டதே, என்னுடைய குடும்பத்துக்கு ஹாலிடே அங்கத்தான இருக்க போகுது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கள். கடைசியாக ஒன்றை கவனத்தில் எடுப்பதற்கு நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது பணத்தை ஹஜ்ஜுக்கு கூட்டமாக போறாங்க. போற இடத்துல அவர்களுடைய ஒரு ஆடு செத்து விட்டது. அந்த ஆட்டை தூக்கி வீசிட்டாங்க. செத்த ஆடுகளை எடுத்துக்கொண்டுதான் ஹஜ்ஜுக்கு போவாங்க. குர்பானுக்குரிய ஏற்பாடு அங்க இருக்க எடுத்துக்கொண்டு போறாங்க. இடையில போகும் பொழுது ஆடு செத்துட்டு அந்த ஆட்டை வீசிட்டாங்க. இரவு நேரம் பார்க்கிறாங்க, சூரியன் மறைந்து விட்டது. ஒரு பெண்மணி ஒளிந்தொளிந்து வந்து அந்த ஆட்டை சுமந்து கொண்டு போறா. அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, என்ன செய்தி? என்ன இடத்துல செத்த ஆடை சாப்பிடக்கூடாது, ஹராம் அலியான்னு சொல்லி அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னா? கது அஹல்லல்லாஹு லனா, அல்லாஹ் இதனை எங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான். கேட்டாங்க, இமாம் முபாரக் அப்துல்லாஹ் முபாரக், எப்படி உங்களுக்கு ஹலால்? இது உங்களுக்கு எப்படி ஹலால்? இது நாங்க ஹதியாக காலத்துள்ளாவில் பேச்சு தமு கொடுக்க கொண்டு போராடு, உபஹியா கொடுக்க கொண்டு போராடு, செத்துட்டு அவ சொல்ற எங்களுக்கு ஹலால். என்ன ஹலால் என்று சொன்னா, என் கணவன் மௌத்தாகி விட்டாரே, 4 குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறாங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைத்தேன், கதவுகளை தட்டினேன், பலரை சந்தித்தேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க இல்ல. இப்ப எனக்கு அஹல்லல்லாஹுல் மய்யித், அல்லாஹ் இதனை ஹலாலாக்கி இருக்கிறான். அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துடைய கண்களால் கண்ணீர் கொட்டியது. ஹஜ்ஜுக்காக வேண்டி சேகரித்து வைத்திருந்த பணம் அந்த யதீமுக்கும் அந்த அனாதைக்கும் அந்த விதவைக்கும் கொடுக்கப்பட்டு விட்டதே. வீடு திரும்பி போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பிரியார்களே, வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய வியங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். மார்க்கத்தை படியுங்கள், ஷரீஅத்தை விளங்குங்கள். ஷரீஅத்தில் அது நன்மைக்காக வேண்டி மட்டும் செய்ய விடயம் அல்ல, ஷரீஅத்தில் செய்யும் பொழுது பிரயோஜனம் இருக்க வேண்டும். நன்மை கிடைக்கும், குர்ஆன் ஓதினால் நன்மை கிடைக்கும். ஆனா குர்ஆன் விளங்காம ஓதினால் பிரயோஜனம் கிடைக்க மாட்டாது. இதே போல ஹஜ் செய்தால் நன்மை கிடைக்கும். நன்மை என்ன முக்கிய இடத்துல, என்ன பிரயோஜனம், என்ன ஃபாயிதா, நான் செலவழிக்கிறேன், என்ன லாபம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு அனாதையை படிக்க வைத்து அந்த அனாதையை ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஒருவனாக ஆக்கி விடுவோமே, அந்த அனாதையை யாரிடத்திலும் கைநீட்டமாக்கி வைத்திருவோமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. மார்க்கத்தை ஷரீஅத்தை சரியான முறையில் புரிந்து அறிந்து செயல்பட அல்லாஹ் துணை புரிவானாக, தௌபீக் செய்வானாக. இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, பரவான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அந்த பாக்கியத்தை தராமல் யா அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்து விடாதே. அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி. For more lectures, visit slhub.com. For more lectures, visit slhub.com.